ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுற அருமையான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம உணவில் அறுசுவையும் சேர்ந்து சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும். அறுசுவையில் ஒன்று துவர்ப்பு சத்து அது அதிகம் உள்ள இந்த வாழைப்பூ பொரியலை எப்படி சேர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல வாழைப்பூ இது. அதுலேருந்து ஃபஸ்ட்டு உள்ள பூவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான், இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறத பாதி குறைச்சிடலாம். நம்ம இந்த வாழைப்பூவில் உள்ள இந்த உள்ள பூவெல்லாம் எடுத்துடுங்க. மற்ற நான் ஒவ்வொன்றும் எடுத்து காமிக்கிறேன். இதுக்குள்ளே இந்த போட்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் இந்த இது இருக்கும், அந்த இதை வெளில எடுத்துடணும். அதுவும் அதுக்கப்புறம் தீக்குச்சி மாதிரி அது தலையில் உருண்டையாக இருக்கும். இந்த ரெண்டு நார் இதையும் எடுத்துடணும். ரெண்டுமே எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னா செரிமானம் ஆகாது. அதனால் ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லா பூவையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லா பூவுலேயும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ருசியாகவும் இருக்கும். இதை என்ன செய்யணும், அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் ஏன் போடுறோன்னா இது அரிஞ்சோடனே இதாகிடும், கலர் மாறிடும். கலர் மாறாமல் இருக்க இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஒரு அலசிக்கோங்க. அலசிட்டு இதை என்ன செய்யணும், கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த வாழைப்பூவில் என்ன செய்யணும்னா மோரை ஊற்றி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊற வைங்க. அதிகமாக தோர்வு தன்மை இருக்கிறது போயிடும். இப்போ நான் தண்ணியை அரிஞ்சு வச்ச வாழைப்பூ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாழைப்பூ அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மோர் ஊற்றிக்கோங்க. மோர் இந்த பூ நனைகிற அளவுக்கு ஊற்றினா போதும். உப்பையும் மோரையும் நல்லா ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த தோற்பு தன்மையெல்லாம் அதிகமாக இருந்தால் அது போயிடும். இதை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த வாழைப்பூ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் தாளிங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அடுப்பில் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு 4 கொத்து கருவேப்பிலை நல்லா வெடித்து வரட்டும், பொரிஞ்ச பிறகு சேர்த்துக்கலாம். நம்ம அறுசுவைங்கிறது இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு. அதில் துவர்ப்பு இந்த தன்மை உள்ளது. இப்போ 4 பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு போடுங்க, வெடிக்காமல் இருக்கும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்போம், மிளகாத்தூள் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். இந்த மிளகா இப்போ வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி தான். ஆனால் அந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். 5 நிமிஷம் நீங்கள் மெனக்கட்டால் போதும். இந்த அறுசுவையில் மற்ற உணவுகள்லாம் நம்ம அதிகமாக இனிப்பு சேர்த்துப்போம், உப்பு சேர்த்துப்போம், காரம் சேர்த்துப்போம். துவர்ப்பும் கசப்பும் நம்ம சேர்க்கறதில்ல. இந்த தோற்புத்தன்மை உள்ளது. இது கசப்புக்கு நீங்கள் பாகக்காய் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதையும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்ட பழகுங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு அந்த மோரெல்லாம் வடிகட்டிட்டு அந்த வாழைப்பூவை இந்த தாளிப்போட சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இது முன்னாடியே ஊற வச்சுட்டோம் நம்ம அதை மோரில். இப்போ 5 நிமிஷத்தில் பூ சீக்கிரம் வெந்துடும். வாழைப்பூ அதில் உள்ள ஹார்டான பகுதி ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த சமயத்தில் 5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நீர் வற்றி வரும். அந்த மோர் தண்ணியெலாம் வற்றின பிறகு ஒரு கைப்பிடி தேங்காய் பூ போட்டுக்கிறேன். நீங்கள் பருப்பு இருந்தாலும் பாசி பருப்பு துவரம் பருப்பு இருந்தாலும் இதோட சேர்த்துக்கோங்க, இன்னும் ருசி தூக்கலாக இருக்கும். இதை போட்டுட்டு இதில் ஒரு கொதிக்காண்டி மேலே கொஞ்சம் நல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரட்டி இறக்க வேண்டியது தான். அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி. இதை நம்ம சாதத்துலேயும் போட்டு பிழைஞ்சி சாப்பிட்லாம். இது நல்ல சைடிஷ். இது காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வாழைப்பூவில் நம்ம வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்லாம். இதே பாசிப்பருப்பு போட்டு கூட்டும் செய்யலாம். வாழைப்பூவில் இத்தனை விதமான நம்ம சமையல் பொருள்லாம் செய்யலாம். இப்போ வாழைப்பூ நல்லா தேங்காய் பூலாம் நல்லா சேர்ந்து வறுபட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ஒரு நல்ல அருமையான சாப்பாடு இது. இந்த வாழைப்பூ சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம உடம்புல சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இருக்கும். ரொம்ப அற்புதமான மருத்துவ குணமுள்ள வாழைப்பூ. இதை நீங்கள் சமையலில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க, உடம்புக்கும் நல்லது, சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.